வளமுடன். குரு வாழ்க, குரு ரேக்கனும் அருத்தந்தை அவர்கள் சுத்தமாக நிறைந்து இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாங்க. மிக சிறப்பாக நமக்கு துரியதனத்தை வழிநடத்திய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை வாழ்த்து பதிவோம். நான் பேராசிரியர் நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்கை ஆன்லைன் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனைக்குள்ள போலாம். பதறிய காரியம் சிதறும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி 6:58 கரெக்டா எனக்கு கோஹோஸ்ட் அப்படின்றது காணாம போயிடுச்சு, சிக்னல் போயிடுச்சு. பதட்டப்பட்டா என்ன ஆகுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம நிதானமா அந்த ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் நாம நிதானத்தோட அமைதியா இருக்கும். எல்லாத்தையும் இறையாற்றல் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இது நடத்துற இறைவனுக்கு எதை எப்ப செய்யணும் அப்படின்னு தெரியாதா? இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். இப்ப பதறிய காரியம் சிதறும் அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிறது பொருள்படுது இல்லையா? இப்போ ஒரு செயலை பதட்டத்தோட இல்லைன்னா நிதானத்தோட செய்தால் அது அந்த காரியம் நிதானம், அதாவது பதட்டத்தோட செஞ்சாலோ இல்ல நிதானம் இல்லாமல் செஞ்சாலோ அந்த காரியம் கெட்டு போகுது. அதனுடைய ரிசல்ட் நல்லதாக இருக்கல. அப்ப எந்த ஒரு வேலையிலும் மனதை ஒருமுகப்படுத்தி நிதானத்துடன் செய்தால் வெற்றி கிடைக்கும். மாறாக அவசரப்பட்டு செஞ்சா என்ன ஆகுங்க? அந்த வேலை சிதறி போகும். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டே டு டே லைஃப்ல நிறைய விஷயம் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு காலையில பிள்ளைங்களை அனுப்புறோம், கணவரை அனுப்புறோம். இப்போ அந்த நேரத்துல மணி 8 டைம் ஆயிடுச்சு, டிஃபன் கட்டல, யூனிஃபார்ம் போடல, பிள்ளைங்களுக்கு தலைவாரணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் காலையில இருக்கு. அப்போ இத நம்ம கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து நம்ம அந்த நேரத்துக்குள்ள ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா 7:30 7:45 எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கால் மணி நேரத்தை பிள்ளைங்களுக்கும் பீஸ்ஃபுல்லா கிளப்ப முடியும், நாமளும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அப்போ அந்த நேரத்துல நெக்க மொமெண்ட்ல அந்த கழுத்து நெரிக்கிற நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நெக் ஆஃப் த மொமெண்ட், அந்த நேரத்துல 8 மணி ஆச்சு, பிள்ளைங்க நீ இன்னும் ஷூ போடலையா, சாக்ஸ் போடலையா, தலை வரலையா அப்படின்னு கேட்டோம்னா அப்போ அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஸ்கூல்ல இதே டென்ஷனோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா என்ன ஆகும்? அங்க அவங்களுக்கு படிப்புலையும் முழுமையா கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா இமோஷனல் ஸ்டேஜ்ல போனாலே நமக்கு பீட்டா வேவ், உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த நேரத்துல நம்மளால எந்த பாடத்திலையும் ஒழுங்கா கவனிக்க முடியாது, முழுமையா அங்க உட்காரவே முடியாது. அந்த நேரத்துல நாம இருக்க மாட்டோம். அதே மாதிரி வீட்டுல பிள்ளைங்களை அனுப்புற வரைக்கும் இங்கேயும் டென்ஷனா இருக்கும். நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னா திருப்பி அடிக்கிறது, இல்ல பேசினாங்கன்னா திருப்பி பேசுறது, பதிலுக்கு பேசுறது, இந்த மாதிரி இமோஷனல் ரியாக்ஷன் அது பதட்டத்தோட வந்துடும். அந்த பயம், பதட்டம் எல்லாமே இந்த ரியாக்ஷனோட சேர்ந்ததுதான். இப்போ நிதானமா சிந்திக்கணும், பேசணும். அப்போ வார்த்தைகளை நம்ம விடக்கூடாது, செயல்படக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது அதிகமான கவனம் அவசியமாக இருக்கு. மனதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி வேலையில முழு கவனத்துடன் ஈடுபடும் போதுதான் அந்த வேலை சரியாக முடியும். இப்ப பதட்டத்தால நமக்கு பாதிப்பெல்லாம் நிறைய வருது. பதட்டம் ஏற்படுவது அதாவது எப்படின்னா, செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய விடாமல் தடுத்துரும் பதட்டமா இருந்தா. இதனால அந்த வேலை எதிர்பார்த்த பலனை நமக்கு தராமல் சிதறி போயிடும். அப்போ எந்த வேலையா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், உணவா இருந்தாலும், சாப்பிடுறதா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வியாபாரம்
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கவும், அம்மாவுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவங்க திரும்பி உள்ள வந்தாங்கன்னா நம்ம அன்மியூட் கொடுத்துடலாம் நாகராணியம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா வர வரைக்கும் ஆ. அதே சப்ஜெக்ட்ல நம்ம கொஞ்சம் அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். அம்மா பேசிட்டு இருந்தாங்க, அவங்க திரும்பியும் உள்ள வந்த விட்டு நம்ம அதை தொடரலாம். இப்போ அந்த தலைப்பை ஒட்டி ஒரு சில வேதாத்திரிய சிந்தனைகள். நம்ம தலைப்பு வந்து எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா, பதறாத காரியம் சிதறாது. நம்ம ஒரு படபடப்போட ஒரு விஷயத்தை செய்யும் போது அதனோட விளைவு நாம எதிர்பார்த்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பில்லை, இல்லைங்களா? ஆனா எப்போ ஏன் நம்ம ஒரு செயலை செய்யும் போது அந்த படபடப்பு வருகிறது? அம்மா வந்துட்டாங்க, அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன் அம்மா. தெரியல, சிக்னல் போய் போய் வருது எனக்கு. நான் கண்டினியூ பண்றேங்கம்மா. வாழ்க வளம். நன்றி. ஓகே, நன்றிங்க. அப்போ ஒருத்தருக்கு டைப்பிங் ஸ்பீட் இவ்வளோ ஃபாஸ்டா அடிச்சு தப்பு தப்பா வருது. இதே இன்னொருத்தர் வந்து 1 நிமிடத்துக்கு 40 வார்த்தை டைப் செய்யறாங்க. ஆனா அவங்க ஏற்கனவே உள்ளவங்களை விட வேகமாக தட்டி தப்பு செய்யாம அதை திருத்தி முடிக்கிறதுக்குள்ள நான் தவறே இல்லாம நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிதானமா இருக்கிறதுனுடைய அவசியம், பிழை இல்லாம நமக்கு விளைவு சரியாக வரும் அப்படிங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு தங்க நகை கடையில பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எவ்வளோ சேஃபா இருக்கணும், வர கஸ்டமரை கவனிக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல படபடப்போ பதட்டமோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க்ல தண்ணி ஃபில் பண்றாங்க. வாசல்ல இருந்து பைப் வந்து கொண்டு வராங்க. அது அந்த டேங்கை விட லோயர் லெவல்ல தான் இருக்கு. அப்போ அது ஊத்தும் போது அந்த பைப்பையும் சேர்த்து பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ கொஞ்சம் அந்த பைப்பு, அந்த தண்ணி வர ஃபோர்ஸுக்கு இவங்க பைப்புக்குள்ள கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டாதான் அந்த தண்ணி வெளியே லீக் ஆகாது, வெளில வராது. ஸோ அந்த பைப்பை நம்ம பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபோர்ஸுக்கு வர நேரத்துல விட்டுட்டா என்ன ஆகும்? கீழே தண்ணியை வேஸ்டா போயிடும். இப்ப எந்த இடத்துலயுமே நமக்கு அந்த பதட்டம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. மகரிஷி வந்து நிறைய சொல்றாங்க. அதாவது இதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துடலாம். ஒரு ஜென் கதை. அதுல வந்து எதையும் நிதானமா சிந்திக்கணும் அப்படின்னு கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. இப்போ ஒரு ஜென் துருவிடம் சீடன் ஒருவன் ஜென் தத்துவம் கற்றுக்கொண்டு வந்தான். அவனுக்கு கற்பனைகள் ரொம்ப அதிகம். அநேகமாக இன்னைக்கு கத்துக் கொடுத்த தியானத்தை செய்தால் நமது குருவின் திறமையில் பாதி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு அவனுக்கு நினைப்பு. அப்போ உடனே அது வந்து அட அது வேண்டாம், அதை விட முக்கியமான ஒரு தியானம் இருக்கே, அதை செய்தால் நிறைய பலன் கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு அளவு கடந்த கற்பனையில் இருந்த சீடன் வழியில் நின்றபடியே தியானம் செய்ய ஆரம்பிச்சானா. நான் புத்தராக மாறுகிறேன், மாறிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. அப்போது அந்த வழியில் வந்த ஜென் துறவிக்கு சீடனின் செய்கை வியப்பை அளித்தது. சீடன் நீண்ட நேரம் கழித்துதான் கண் முழிச்சாங்க. அப்போ
அந்த குரு கிட்ட காத்திருக்கிற குருவை பார்த்துட்டு, குரு காத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, வணங்குகிறேன் குருவே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வழியில நின்று தியானம் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப குருவே, என்னை எனக்கு புத்தரா மாறணும்னு ஆசை, அதனாலதான் கடுமையாக தியானம் செய்வேன், உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் தானே அப்படின்னு ஜென் துறவி கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ஜென் துறவி கீழே கிடந்த கல்லை எடுத்து தூக்கி போட்டு பிடிக்க ஆரம்பித்தார். என்ன செய்றீங்க குருவே என்றான் சீடன். இந்த கல்லை தூக்கி போட்டு வைரமாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு. இது என்ன விந்தையா இருக்கு, எவ்வளவு முறை கல்லை தூக்கி போட்டு பிடித்தாலும் அது வைரமாக மாறாதே அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட நேரம் தியானம் செய்பவன் புத்தராக மாறும்போது இந்த கல் வைரமாக மாறாதா என்றார் குரு. அப்பதான் தன்னோட தவறை புரிந்த சீடன் உண்மையை உணர்ந்து கொண்டேன் குருவே அப்படின்னு சொன்னாங்க. வேகத்தினாலும் பதட்டத்தினாலும் உடனே அவசரமா நான் இப்பவே உடனே ஆயிடணும், உடனே பிள்ளைய பெற்றுக்கணும், இதெல்லாம் முடியுமானா முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம், கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சமையல், ஒரு சாம்பார் வைக்கணும்னாலும் அதற்குண்டான டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. சாதம் வைக்கணும்னாலும் அதுக்கு வேக வைக்கிறதுக்கு இவ்வளவு கால அவகாசம் இருக்கு. பதட்டப்பட்டு உடனே அரைகுறையா நம்ம சாதத்தை வடிச்சோம் அப்படின்னா அரைவேக்காட்டுலதான் இருக்கு. அதனாலதான் எதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ சிந்தனை திறன் நம்ம வளர்க்கணும். இங்க பதறிய காரியம் சிதறும் அப்படின்னா அப்ப பதறாம இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு மகரிஷி நிறைய நமக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய சிந்தனை திறன் மேம்படுத்திக்கணும். அப்போ திட்டமிட்டு செயல் புரியணும். பிளான் பண்ணி செய்யணும். அப்படி ஒரு டூர் வெளியே போறோம் அப்படின்னா முதல் நாளே என்னென்ன ட்ரெஸ் வேணும், எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இப்ப அந்த ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸா இல்ல ஸ்வெட்டர் வேணுமா, குளிரா இருக்குமா இல்ல வெயிலா இருக்குமா, இத்தனையும் பிளான் பண்ணி சாப்பாடு கட்டிட்டு போகணுமா. இப்படியே நம்ம இப்போ இதே ட்ரெயின்ல என்ன இப்ப டெல்லிக்கு போகணும்னா அது ஒரு 2 நைட்டு ஒரு டே அப்படின்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம எவ்வளவு ப்ரீ பிளான் பண்றோம். அந்த மாதிரி அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றோம் இல்லையா. ஆனா சில விஷயங்கள்ல நம்ம பிளான் பண்றது கிடையாது. உடனே நம்ம பதட்டப்பட்டு நம்மளுடைய காரியம் சிதறி போகும். அப்ப நம்ம திட்டமிட்டு செயல் புரியறது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப விழிப்பு நிலை, அவேர்னஸ். இப்ப எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு விழிப்போட அதாவது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருப்போம். கடைசியில ட்ரெயின் டிக்கெட்டை மறந்து போயிடுவோம். இப்பெல்லாம் ஆன்லைன்லயே நம்ம டிக்கெட் மொபைல் இருக்கும். அப்படியே எடுத்துட்டு போனாலும் சில நேரத்துல மொபைல்ல பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ஒருத்தவங்களுக்கு இப்படித்தான் என்ன ஆச்சு, அவங்க இந்த குட்டி மொபைல் இருக்கும் இல்லையா, அது ஆண்ட்ராய்டு கிடையாது, நார்மல் மொபைல். அந்த மொபைல்ல ஒரு லேடி பயணம் பண்றாங்க. அவங்களுக்கு டிக்கெட்டை வாங்கி அவங்களுக்கு பிரயாணம் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆதார் கார்டோ இல்ல இந்த மாதிரி நீங்க பண்ணா போதும். இப்ப நல்ல நேரம் அவங்களுக்கு நேம் எல்லாமே ஆல்ரெடி டிக்கெட்டர் கிட்ட இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாம அவங்க தப்பிச்சுட்டாங்க. இதே வேற ஒரு பிரச்சனை வந்தது, உங்களுடைய டிக்கெட் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும். இப்போ டிக்கெட் அதுக்காகவே இங்க இருந்து டிக்கெட் எடுத்து அனுப்புனவங்க அவங்களோட நார்மல் மெசேஜ்ல அந்த டிக்கெட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி, அதாவது அதனுடைய கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. பட் அதுக்குண்டான இது தேவையில்லாம இருந்தது. அதனால அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் டிக்கெட் ஆல்ரெடி கன்ஃபர்ம்டு டிக்கெட்டு. இப்போ இதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்காதவங்க, அதனால அதனுடைய தெரியாது. இதே படிச்சவங்களா இருந்தா உண்மையிலேயே நம்ம குட்டி மொபைல வச்சிருக்கோம், இதுல நம்ம டிக்கெட் எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிப்போமா இல்லையா. அப்ப அந்த மொபைலே ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க மாட்டோம், ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கோம் படிச்சவங்களா இருந்தா. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அப்ப அதனாலதான் அந்த மொபைல்ல ஸ்மார்ட் மொபைல் இல்லைன்னாலும் அவங்களுக்கு நார்மல் மெசேஜ்ல அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவை. தற்சோதனை, அப்ப இன்ட்ராஸ்பெக்ஷன். இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு இதனுடைய விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கணிச்சிட்டு நம்ம சிந்திச்சு விழிப்புணர்வோட விளைவை கணித்து செயல்படும் போது அதனுடைய விளைவு நல்லாவே இருக்கும். ஓ
இதுல வந்து விளைவை நாம கணிக்கிறது அதற்கு ஏற்ற அளவிலும் முறையிலும் மனம் மொழி செயல்களை பயன்படுத்துதல் தான் திட்டமிட்டு செயல்புரிதல் ஆகும். இப்ப தேவை பழக்கம் சூழ்நிலை இந்த இவற்றால உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத விழிப்பு நிலையில் செயலாற்றும் திறன்தான் விழிப்பு நிலையாகும். இப்போ ஒவ்வொரு செயல் முடிவிலும் விளைவை கணித்து தான் செய்த முறை அதில் விளைந்த தவறுகள் அல்லது நன்மைகள் இவற்றை சிந்தித்து உணர்வது. ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும் முன் அன்று நாம என்ன செஞ்சோம் செயல்கள் அனைத்தையும் நினைவிற்கு கொண்டு வந்து இந்த இந்த செயல்கள் சரியா அப்படின்னு சோதிச்சு பார்க்கும்போது அதுல தவறு இருந்ததுன்னா இனி அது ஏற்படாமல் காப்பேன் அப்படின்னு உறுதி செய்து கொள்வது. அப்ப நலமாக இருந்தால் அதை முறையாக அழுத்தமாக மனதில் பதிவு செய்து கொள்வது. இப்படி நாம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா காரியங்களும் பதறாமல் சிதறாமல் நடக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். எதுக்குமே வந்து ஏன் பதற்றம் வருது, எல்லாத்துக்கும் ஒரு கவலை, எல்லாத்துக்கும் ஒரு பயம். இப்ப நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுடைய திறமை அப்படிங்கிறது சரியில்லாம இருக்கா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அலசி ஆராயணும். நல்ல துரிய தவம் பண்ணும். இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுதும் போது பதட்டப்படுவாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல யோகா கிளாஸ் சொல்லி கொடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து நீங்க ஆகினையில இருந்து லிசன் பண்ணுங்க. தீட்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க புருவ மத்தியில இருந்து கவனிங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அப்ப ஐம்புலன்களும் ஒடுக்கம் பெறும்போது போக்கஸ் அங்க இருக்கும். அப்ப ஒரே போக்கஸ்டா இருக்கும்போது அப்போ அவங்களால முழுமையான அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து கவனிக்கும் போது முழுமையாக அது நம்மளுடைய மூளை செல் வழியா கருமையத்துல போய் பதிஞ்சிடும், ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்ப திரும்ப அதே ஃப்ரீக்வன்சிக்கு வரணும் அப்படின்னா நம்ம திரும்ப துரிய தீட்சையும் கொடுத்துருப்போம். அப்ப ஆகினை துரியத்துல இருந்து நம்ம எழுதும் போது எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் அதை கவனிச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய மூளை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம படிச்சது எல்லாம் கேட்டது எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம கவலைப்படாம இருக்கிறதுக்கும் நம்மளுடைய திறமைகளை நம்மளுடைய நுண்மான் நுழைப்புலன் அறிவை பெருக்கிக்கிறதுக்கும் நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு திறமை இல்லை, நம்மளால முடியாது, நமக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்து மனதின் விழிப்பு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இப்ப இந்த மயக்க நிலையெல்லாம் காணாம போயிடும். அப்போ இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமையும் எளிதில் தீர்வு காணத்தக்க கூர்மை அறிவை வளர்க்கும் சிந்தனை பயிற்சியின்மையும் திறமையின்மையும் ஆகும். அப்ப தவறான செயல்களின் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் அப்படின்ற கற்பனை செய்து கொண்டோ துணிவிழந்து வருந்துதல் அச்சமாகும். இப்ப கவலையால உடல் உள்ள நலன்கள் கெடுகின்றது. இப்ப வாழ்க்கை துன்பமாகவும் தோல்வியாகவும் ஆயிடுது. அப்போ இது நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணிட்டோம். எதையும் துணிந்து நிக்கிறதுக்கு நம்ம நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இயற்கை விதிகளை உணர்ந்து கொள்ள முடியும். சமுதாய ஒழுங்கமைப்பை புரிந்து மதித்து வாழ முடியும். தன்னிலை விளக்கம் பெற்று பிறவியின் லட்சியத்திற்கு ஒத்திசைவாக அந்த வகையில வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்து கொண்டு அறிவுடைமையோட நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்கல்கள் தோற்றுவித்து கொள்ளாத தகைமை நமக்கு கிடைச்சிடும். அப்ப துன்பமோ சிக்கலோ இல்லாமல் போகும்போது துன்பமும் இல்லை, கவலையும் இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ இதை வந்து நாம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நமக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்கு. எதுவுமே பதற்றப்படதோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு வந்து நமக்குரிய சக்தியினை நாம உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நாம நடந்து கொள்ளணும். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் அவசரம் கொள்ளக்கூடாது. இப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யறேன், இதுல ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப அதுக்குண்டான ஒரு தெளிவோட இருக்கணும். அப்ப அதுக்குண்டான பேட்டரி இருக்கா, அதுக்குண்டான சிக்னல் இருக்கா, இப்ப நம்மளே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம பதட்டப்படாம நிதானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது நாம கத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இல்லைன்னா தவிப்பு இழப்பு அதுதான் அதிகமாகுமே தவிர குறையாது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்னு நம்ம வந்து அவசரமா நம்ம செய்யறதுனால எல்லா நேரம் விரயமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டப்படுறது. டைம் ஆயிடுச்சுன்னு ஏன் நம்ம சொல்லணும்?
நம்ம டைம் இருக்கு, எல்லா நேரத்திலயும் டைம் இருக்குன்னு சொல்லி பழகுவோம். நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றது பதிலா பாசிட்டிவா சொல்லும் போது நேரம் உண்மையிலே நமக்காக காத்திருக்கும். இது அனுபவத்தில் நாம கண்ட உண்மைகள். இது எல்லா மனவளக்கலை பேராசிரியர்களுக்குமே தெரியும், ஆசிரியர் பெருமக்களுமே, தவம் செய்யறவங்க எல்லாருக்குமே நேரம் இருக்குன்னு இருந்தா கண்டிப்பாக நமக்காக நேரம் இருக்கும், அது காத்திருக்கும். அந்த நேரத்தை நம்மளால எல்லாத்தையும் முடிக்கவும் முடியும். இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பதட்டத்தோட செயல்படாம, செதறாம, பதறாம நாம நம்மளுடைய வேலைகளை நாம பார்த்துக்க முடியும். இதே நினைப்பது நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும்? அப்போ மகரிஷி இதை எப்படி சொல்றாங்க? நம்மளுடைய பதறிய காரியம் சிதறும்னா அப்ப பதறாம இருக்கணும்னா அப்ப நினைச்ச காரியம் நடக்கும். எண்ணியவையெல்லாம் எண்ணியபடியே ஆகும். அந்த எண்ணமும் உறுதியும் ஒழுங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகிக்கிட்டா மற்றவங்களுடைய எண்ண அலைகள் நம்மள தாக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தீமை விளைவிக்கத்தக்கதாக இருந்தாலும் கூட, உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது. உதாரணமாக 4 வானொலி நிலையங்கள் 4 விதமான வேறுபட்ட நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் ஒளிபரப்புது. நம்மளுடைய ரேடியோவை எந்த அலை நீளத்தில் வைக்கிறோமோ அது மாத்திரம்தான் இங்கே கேட்கும். மற்றவைகள் எல்லாம் மோதும், ஆனா கேட்காது. அந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஆல்பா மைண்ட்ல நாம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையற்ற அலைக்கழிப்பும் பாதிப்பும் நமக்கு இருக்காது. அப்போ நம்மை விட்டு அது விலகி எந்த நிலையில இருக்கிறோமோ அது அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். அதுக்குதான் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆகினை துரியம்ன்றது பேஸ்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல அடிப்படை பயிற்சியாக நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. இப்ப இதுல நாம செட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு அலைப்பாயாது, மனசு அலைப்பாயாது. ஒரே இடத்துல இப்ப விளக்கு காத்து இருக்கும், ஆனா தீபம் அலைப்பாயாம ஒரே மேல் நோக்கிய முகமாகவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆக்கினை துரியம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நாம இப்ப என்ன செய்யறோம், இந்த நிலையில, இந்த உணர்வுல, இந்த விழிப்புணர்வுல நாம என்ன செய்யறோன்றதுலதான் நம்மளுடைய கவனம் இருக்குமே தவிர வேற எங்கேயும் சிதறி போகாது. அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவிலே மனித திறமை வெளிப்படுகிறது. இப்ப இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க நாம எங்க போனாலும் மத்தவங்க எந்த அலை நீளத்துல இருந்தாலும் அதற்கு அவங்களும் நம்மளுக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய மதிப்பை உணர்ந்து புரிந்து கொள்ள அவங்களுக்கு எண்ணம் தோணுமா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அது நம்மளுடைய ஆறா அது ஈர்த்து கொண்டு வந்துரும் அப்படின்றாங்க. எங்கே போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த அலை நீளத்தை நாம தக்க வச்சுக்கின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி எங்கேயாவது வெற்றி இல்லாமல் தடை ஏற்பட்டாலும் கூட அந்த தடையினால் நமக்கு கெடுதல் கிடையாது, நம்மை திருப்பி விடுவதற்கு இந்த அலை நீளத்தை தேவையில்லாதவற்றை தள்ளி விடுகிறது அப்படின்னு நாம எடுத்துக்கணும். அதனால அந்த வேலை நடக்கல அப்படின்னு நாம நினைச்சு அமைதி அடைஞ்சிட்டா அது அந்த ஏற்புத்தன்மை நமக்கு வளரும். இப்ப எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையில எந்த அந்த வேலை நடக்கணுமோ அப்போ அது தானாகவே நடக்கும் அப்படிங்கிற ஏற்புத்திறன் நமக்கு வளரும். இப்போ இதுதான் நம்ம எண்ணிய எண்ணத்திற்கு உரிய காலமும் வேகமும் வரும்போது அது தானாகவே மலரும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு கால அவகாசம் கடவுளே கொடுக்குறாங்க அப்படின்னு நாம நினைச்சு நாம ஃப்ரீயா மனசை வச்சுக்கலாம். இதுதான் நாம இன்னைக்கு நம்மளுடைய மன அலைச்சுழல் விரைவு குறைச்சி 13ல இருந்து 8க்குள்ள குறைச்சிக்கிட்டே வர்றதுதான் ஆக்கினை. ஆனா அந்த 8லயே நிலைக்கிறது தான் துரியம். இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி நாம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிதானம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும், விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரும். இது அனுபவத்துல எல்லாருமே உணர முடியும் என்று கூறி இந்த சிந்தனைக்கு நல்வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அப்ப பதறாத காரியம் சிதறாது, பதறிய காரியம்தான் சிதறும். அப்ப பதறாம இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை நாம தக்க வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றியாக நாம கொண்டாடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும்
மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. மிக அமைதியா நிறைய கருத்துக்கள் எடுத்து சொன்னீங்க. நாம ஒரு செயலை செய்வோம். அதுக்கான விளைவு எப்படி இருக்கும்னா, நம்ம செயல் செய்யறதுல தான் இருக்கு. நம்ம பதறி ஒரு காரியம் செஞ்சோம்னா அது சிதறும். நம்ம பதறாம அமைதி நிலையில நம்ம செய்யும்போது அது அ அ அந்த விளைவு நல்ல விளைவா இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அதுக்கு நமது மகான் குடுத்திருக்கிற தவங்கள நாம செய்யும்பொழுது, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறைஞ்ச அலையில நாம செய்யும்போது, அதனுடைய விளைவு நல்லதாக இருக்கும். எல்லாருக்குமே நேரங்கள் அதிகமா இருக்கு, இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்ததுமா அது. அந்த வாக்கியம். எல்லாருக்குமே நேரம் இருக்கு. நாம தான் அத பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ரொம்ப சிறப்புங்கம்மா. நெறைய உதாரணங்களோட விளக்கங்கள் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பாக இன்று "பதறிய காரியம் சிதறும்" அப்படின்ற தலைப்புல நமக்கு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியரை நாம் அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.